நண்பர்களுக்கு ஒரு நற்செய்தி. நம்ம கற்பகத்தருங்கிற பேர்ல இப்போ விதைய விற்பனை பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல விதைய உற்பத்தி பண்ற வேலையில ஆரம்பிச்சுட்டோம். தோட்டம் ஆரம்பிச்சு. அடுத்து சேமிக்க இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். நம்மகிட்ட ஒரு 20 வகையான அவரைக்காய் இருக்குது. 10 வகையான பீர்க்கங்காய் இருக்குது. ஒரு 5, 6 வகையான பரங்கிக்காய் இருக்குது. ஒரு 10 வகையான மிளகாய் இருக்குது. 10 வகையான வெண்டைக்காய் இருக்குது. அ பூச்செடிங்க ஒரு 20 வெரைட்டி இருக்குது. காய்கறிங்க ஒரு 10 வெரைட்டி இருக்கு. கத்திரிக்காய் ஒரு 10 வெரைட்டி இருக்கு. அப்படி அ நெறைய வெரைட்டி, நெறைய கிழங்கு வெரைட்டி, மூலிகை வெரைட்டி இது எல்லாம் இனிமேல் வரிசையா நமக்கு கிடைக்கும். அ இப்போ ஜெர்மினேஷன் டெஸ்ட் போயிட்டுருக்கு. இது முடிச்சோனே லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு நான் தயாரிச்சு சொல்றேன். அ ஒண்ணு தான் இந்த விதைகள் விற்பனைக்கு கொண்டு வரது ஒண்ணு. இது நம்ம சாப்பிட்றதெல்லாம் இன்னைக்கு நஞ்சானதுனால, நம்மளே உற்பத்தி பண்ணி, நம்மளே சாப்பிட்டுக்கிறது தான் ஆரோக்கியமானது. இதுல 2 விஷயத்த பார்க்கலாம். ஒண்ணு என்ன விளையுதோ அத சாப்பிட கத்துக்கணும். 2வது என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அத விளைவிக்க கத்துக்கணும். இந்த 2ம் இருந்துட்டா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். அந்த ஆரோக்கியத்துக்கான முதல் படி நம்ம விதைகள எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஆ ரொம்பவும் மகிழ்ச்சி நண்பர்களே. எல்லோரும் நாட்டு விதைகள வாங்கி பயன்படுத்தி சந்தோஷமா இருங்க. மகிழ்ச்சிங்க. நம்ம விதை பாதுகாப்புல விஷயம், இந்த மாதிரி கதிராவும் இந்த மாதிரி கூடா இருக்கக்கூடிய விதைகள்லாம் கிச்சனுக்கு பக்கத்துலையோ அல்லது வீட்டு மேலேயோ இப்படி தொங்க விடும்போது அது ஜெர்மினேஷன் அப்படியே இருக்கும். அது பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி விதைகளை நம்ம முன்னோர்கள் சேகரித்தாங்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் விதைக்குன்னு தனி இடம் இருந்தது. அப்போது சாப்பிட்றதுக்கு இடம் வச்சுருக்கோம், டைனிங் ஹாலுங்கிறோம். தூங்குறதுக்கு இடம் இருக்குது, பெட்ரூமுங்கிறோம். சமைக்கிறதுக்கு கிச்சனுங்கிறோம். பாத்ரூமுக்கு இடம் இருக்குது. ஹால் உட்காந்து பேசுறதுக்கு ஹால் இருக்குது. வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது. விதைக்கு எங்கே இடம்? அப்போது நம்ம விதைக்கு நம்ம ஒதுக்காமல் விட்டதுனால தான் இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்குன்னு தனியாக ஒரு காசு நம்ம ஒதுக்க வேண்டியது இருக்குது. ஆஸ்பத்திரிக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டியது இருக்குது. அப்போ விதைக்குன்னு நம்ம முன்னோர்கள்